ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ இது. என் சிஸ்டர் இன்லாவோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லாம் கிளம்பி கிளம்பி வந்துட்டு இருந்தோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவங்களோட வளையல் போடுற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் என் சின்ன நாத்தனாரும் வந்து சாப்பிட்றக்கு உட்காந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 வகை சாப்பாடு, கேசரி, பொங்கல் தான் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு செம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு சரி வாங்க நான் வந்து இளநியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் ஊர்லலாம் கிடைக்கவே கிடைக்காதீங்க, வாங்க நான் தோட்டத்துலேருந்து பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னோடனையும் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உடனே மரத்துலேருந்து பறித்து அப்படியே கொடுத்தாங்க. சூப்பர் வியூவாக இருந்துச்சு. அங்கே வந்து தென்னை மரம், மாங்காய் மரம் நிறைய இருந்துச்சு. பார்க்கவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு 2 இளநீ கல்ப்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி ஓகே ஊருக்கு கிளம்பலாம், ஈரோடு வரலாம், அம்மா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கடகடன்னு கிளம்பி வந்துட்டோம் நான். ஏன்னா இங்கே இப்போ கிளம்புனா தான் நாளைக்காவது ஒரு 5 இயர்ஸ் ஆகும் போகிறக்கே. மணப்பாறையிலேருந்து ஈரோடு வரதுக்கு இப்போ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கடகடன்னு குடிச்சிட்டு சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டு பையனை வந்து தூங்கிட்டான். டக்குன்னு தூங்கிட்டான். அவன் தூங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கத்துலேருந்து அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து சரி பஸ் ஸ்டாப்பில் பஸ் வச்சுடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.